கொஞ்சம் கூடுதலான பணத்தை நீங்க எடுத்துக்கங்க, கொஞ்சம் கூடுதலா எடுத்து நீங்க நல்ல உடைய அணிங்க, நல்ல சாப்பிட கொஞ்சம் சாப்பிடுங்க. இன்றைய மகளிருக்கு அவர்கள் சொல்லி அனுப்பினார்கள். இதை நேராக செய்தார்கள். தன்னுடைய அருமை தந்தையாக கூடிய சொன்னாங்க, பாப்பா இந்த மாதிரி இருக்கிறீங்களே, ரொம்ப கஷ்டத்தையும் இருக்கிறீங்க, பின்பந்தி எடுக்க வேண்டியதாக நம்முடைய தோழர்களாக சொன்னாங்க. என்று சொன்ன மாத்திரத்தில் அவர்கள் மறுபடியும் கேட்டார்கள், உங்களிடம் சொன்னது யார்? இவங்களுக்கு தெரியும், ஜவாபாக இவங்களுக்கு தெரியும். தஃசீருடைய அழகாக சொல்றார்கள், உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு கோபம் எந்த அளவுக்கு இருந்தது என்று சொன்னால், இஸ்லாமுக்கு வரதுக்கு முன்னால் எந்த அளவுக்கு வலாலத்துல கோபத்தோடு இருந்தார்களோ அதே அளவு இஸ்லாமுக்கு வந்ததற்கு பின்னால் ஹிதாயத்தில் கோபத்தோடு இருந்தார்கள். அந்த கோபம் மாறவில்லை, ஆனால் அதனுடைய நோக்கத்தை தான் அல்லாஹ் மாற்றி அமைக்கிறார். தெரியாதா அவங்களுக்கு? அவங்க சொன்னாங்க, விஷயத்தை மட்டும் தான் சொல்ல வந்ததே தவிர ஆளை சொல்வதற்காக நான் வரவில்லை என்று சொன்ன மார்க்கத்தில் மீண்டும் அவங்க கேட்கிறாங்க, நீங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் சேர்ந்து வாழ்ந்தீங்களா? இல்லை. வாழக்கூடிய நேரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா அவளுக்கு எப்பவாவது வயிறு நிறைய சாப்பிட்டு பார்த்துக்கிறீங்களா? நல்ல ஆணை அழைத்து பார்க்கிறீங்களா? அந்த நேரத்தில் நல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு போதும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்ல உதவி ஒரு போதும் அவர்கள் சொகுசான மிகவும் சுகண்டியாக மெத்தையில் மீது படுத்து உறங்கியது கிடையாது என்று சொல்கின்ற மாற்றத்தில் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா கேட்கிறார்கள், அவருடைய வாழ்க்கையை தான் நான் என்னுடைய வாழ்க்கை என்று நினைக்கிறேன். இதான் முன்மாதிரி. எங்கேயோ நினைக்கிற